தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை லட்சக்கணக்கான துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயல் என தாவேக அரசுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் அரசின் முடிவு பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் பணியாற்றி வரும் லட்சக்கணக்கான துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொழிலாளர்களை நிரந்தர வேலையின்மை, வருமான இழப்பு மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ள அவர், தனியார் மயமாக்கல் நடைமுறை தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு உரிமைகள், வசதிகள் மற்றும் பணி பாதுகாப்பு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்றும் கூறியுள்ளார். மேலும் ஊதிய குறைப்பு மற்றும் பணியிட பாதுகாப்பின்மை போன்ற பிரச்சினைகளும் உருவாகக்கூடும். மக்களின் சுகாதாரத்திற்கும் நகரங்களின் தூய்மைக்கும் முக்கிய பங்காற்றும் துப்புரவு தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பது அரசின் கடமையாகும். எனவே மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அத்துடன் தற்போது பணியாற்றி வரும் ஒப்பந்த மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றிடவும், அவர்களின் ஊதியத்தை உயர்த்திடவும் தமிழ்நாடு அரசு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை லட்சக்கணக்கான துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயல் என தாவேக அரசுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் அரசின் முடிவு பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் பணியாற்றி வரும் லட்சக்கணக்கான துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொழிலாளர்களை நிரந்தர வேலையின்மை, வருமான இழப்பு மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ள அவர், தனியார் மயமாக்கல் நடைமுறை தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு உரிமைகள், வசதிகள் மற்றும் பணி பாதுகாப்பு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்றும் கூறியுள்ளார். மேலும் ஊதிய குறைப்பு மற்றும் பணியிட பாதுகாப்பின்மை போன்ற பிரச்சினைகளும் உருவாகக்கூடும். மக்களின் சுகாதாரத்திற்கும் நகரங்களின் தூய்மைக்கும் முக்கிய பங்காற்றும் துப்புரவு தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பது அரசின் கடமையாகும். எனவே மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அத்துடன் தற்போது பணியாற்றி வரும் ஒப்பந்த மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றிடவும், அவர்களின் ஊதியத்தை உயர்த்திடவும் தமிழ்நாடு அரசு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார்.